தேவன் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து சபையினுடைய எல்லா ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். நமக்கு இந்த 14 நாட்கள் ஒரு தொடர் ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விடியலுக்கான ஒரு முழங்கால் ஜெபங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய விடியலை, வெளிச்சத்தை குடும்பங்களிலே விதைக்க வேண்டும், நன்மை உண்டாக வேண்டும். அதற்காக தான் அந்த ஜெப கூட்டங்களை வைத்திருக்கிறோம். இது கலந்து கொள்ளுங்கள். கூடுமான வரைக்கும் எல்லா மாலையிலே நடக்கிற அந்த கூட்டங்களிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலையிலே நேரம் எடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியா என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரசாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார், ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். பூமியிலே புகழ்ச்சியாய் இருக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்கிறாரா, பிரயாசப்படுகிறதை பார்க்கிறப்போ இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கடந்து வரும்படியாய் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார். வேத பகுதிகள் சொல்லுகிறது, கர்த்தரை பிரசாபம் பண்ணுகிறவர்களே, நீங்க சும்மா இருக்க கூடாது, அமெரிக்கையா இருக்க முடியாது. ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார் சொன்னா, ஒரு ஜாமக்காரரை போல பகல் முழுவதும் ரா முழுவதும் அமைதலாயிராத ஒரு ஜாமக்காரனை போல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். பாருங்க, எருசலேமை, தேவ ஜனங்களை, தேவ பிள்ளைகளுடைய வாழ்வை தேவன் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்வை புகழ்ச்சியாக்க விரும்புகிறார். அப்போ அதற்கான கிரியைகளை நடப்பிக்க தேவன் விரும்புகிறார். அவர் கிரியை செய்யும்படியாய் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, நம்முடைய வாழ்விலே தேவன் எதிர்பார்க்கிறவைகள் ஒவ்வொரு நாளும். பாருங்க, இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில எவைகளில் எல்லாம் சிறப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 27:14 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, ஸ்திரமற்ற உன் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, நம்முடைய வாழ்வில் அநேக காரியங்கள். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 20:18 சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாமையினாலே. அநேக நேரங்கள்ல பாருங்களேன், இங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படுமா. பவுல் சொல்லுகிற போது எபிரேயர் 13:9 சொல்லுகிறார், பலவிதமான ஆலோசனைகளினாலே, பலவிதமான உபதேசங்களினாலே உங்களுடைய சிந்தை என்ன செய்யக்கூடாது சொன்னா, அலைப்புண்ணு தெரியாதபடிக்கு. அப்போ சிந்தையிலே, இருதயங்களில் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதுனா, தேவன் நம்மை சிறப்படுத்த வேண்டும். அப்போ அதற்கான எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிற போது ரோமர் 1:10 சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் ஸ்திரப்படும்படியாக ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1:21 சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் ஸ்திரப்படும்படியாய் தேவன் உங்களை என்ன செய்திருக்கிறாரா, அபிஷேகத்துக்குள்ளாக நடத்த வேண்டும். நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவன் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவைகள். பாருங்க, ஏசாயா சொல்லுகிற போது சொல்லுகிறார், தேவன் பேசுகிற ஒரு காரியம், உன் மதில்கள் மேல என்ன செய்திருக்கிற, பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறார்.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சொன்னா, நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை யாராய் அழைத்திருக்கிறார், யாராய் வைத்திருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஜாமக்காரனாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு காவல்காரனாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மதில் மேலே நின்று கொண்டிருக்கிறோம். மதில் மேலே நின்று கொண்டிருக்கிறவருடைய வேலை என்று சொன்னா, உள்ளே இருக்கிறவைகளை பாதுகாக்க வேண்டும். அப்போ இரவு முழுவதும் பகல் முழுவதும் நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை என்னோடு கூட வாசியுங்கள். ஏசாயா 21:8 கவனியுங்கள், வாசியுங்கள். ஆண்டவரே, நல்ல கவனிங்க. சொல்லுகிறான், ஒரு ஜாமக்காரன் தன்னுடைய வார்த்தை தான் யாரு போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று ராம் முழுவதும் என் காவலிடத்தில் தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல சத்தமிட்டு கூப்பிடுகிறான். நல்ல கவனிங்க. இங்கே ஒரு ஜாமக்காரன் தன்னை குறித்து பேசுகிறான், தான் யார் என்று பேசுகிறான். நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களை ஒரு ஜாமக்காரனாய் வைத்திருக்கிறார், ஒரு காவல்காரனாய் வைத்திருக்க. அப்போ நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், எருசலேம் சிறப்பட வேண்டும், எருசலேம் புகழ்ச்சி அடைய வேண்டும். அதற்காக ஒரு ஜாமக்காரனை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க வாழ்க்கை, உங்கள் குடும்பம், நீங்கள் கையிட்டு செய்கிறவைகள், ஊழியம், சபை எதுவா இருந்தாலும் அது சிறப்பட வேண்டுமானால், அது புகழ்ச்சி அடைய வேண்டுமானால் ஜாமக்காரன் சரியா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேக ஜாமக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அவன் சொல்லுகிற, ஆண்டவரே, அங்கே சொல்லுகிற போது காலங்களை குறித்து பேசுகிறான். பகல் முழுவதும் ராம் முழுவதும். சங்கீதம் 55:17 சொல்லுகிறது, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி கர்த்தரை நோக்கி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஜபத்துக்கான நேரம் இதுதான் இல்லை, கூப்பிடுகிறதுக்கான நேரம் இது என்று அல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஜாமக்காரனுடைய வேலை அதுதான். இரவும் பகலும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா? மதில் மேல் நிற்கிற அனுபவங்கள், சூழல்கள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது, யுத்தம் வருகிற போது, பட்டயம் வருகிற போது, சத்துரு வருகிற போது, ஜாமக்காரன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா? அவன் அமைதலா இருக்க முடியாது. இங்க வார்த்தை சொல்ல, தீர்க்கதரிசி சொல்லுகிற போது சொல்லுகிறான், நீங்கள் அமெரிக்கையா இருக்க முடியாது, அமைதலா இருக்க முடியாது. நீ ஒரு ஜாமக்காரன், நீ ஒரு காவல்காரன். சொல்லுகிறான், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும், எல்லா நேரங்களிலும். ஏன்னா அவன் நேரத்தை குறித்து அங்கே பேசுகிறான். ஆண்டவரே, பகல் முழுவதும் ராம் முழுவதும். ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, மத்தேயு 26:41 சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோதனை வரும், சோதனைக்காரன் வருவான், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். இவைகளுக்கு கூடாக நீங்கள் கடந்து போகாதபடிக்கு, அவைகளை ஜெயிக்க வேண்டுமானால் வசனம் சொல்லுகிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நேரம் எடுக்கணும். பகல் இரவு என்று என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நேரம் எடுக்கணும். ஜபிக்கிறதுக்கான நேரம் எடுக்கணும். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் தான், கஷ்டம்தான். வாசம் இருக்கணும்னா கொஞ்சம் என்னதான் கஷ்டம்தான், சாப்பிடாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் என்ன செய்யணுமா? பாருங்களேன், ஆவி உற்சாகப்படுத்தும். பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது, பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. பாருங்க, ஏன்னா நம்ம சொல்றோம், அநேக நேரங்களில் நம்ம அநேக அற்புதங்களை படிக்கிறோம். ஏசாமி அற்புதங்களை செய்தார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். அற்புதங்கள் நடந்தது. அவங்க எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாங்க? 3 நாளா என்னிடத்துல இருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாத இருக்கிறாங்க. வந்தவெல்லாம் யாரு? கிட்னி பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, சுகர் பிரச்சனை, கால் வரல, கை வரல, கண்ணு தெரியல, எல்லா பிரச்சனையோடு வந்தவன் தான் எங்க இருந்தானா? அநேக வியாதியஸ்தர்களை இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாம் இயேசுனுடைய உபதேசத்தை கேட்டு கொண்டு இருந்தார்கள். வந்தவெல்லாம் வியாதியஸ்தன், 3 நாளா உபவாசம் இருந்தான். நல்லா தான் இருக்கிறோம், நமக்கு என்ன முடியாது? ஒருவேளை தானே. கர்த்தருக்காக என்ன செய்யுங்க, கூடுமான வரையிலும் 14 நாள் வச்சிருக்கிறோன்னு சொன்னா, ஒரு விடியலின் முழங்கால், விடியலை நோக்கி தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் லூக்கா சொல்லும்போது, லூக்கா 21:36 சொல்லுகிறார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்றதுக்கும் ஜெபத்துல விழித்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விழித்திருந்து ஜெபம் பண்றதுன்னா நைட்டு தூக்கம் வர நேரங்கள்லாம் தூக்கத்தை தவிர்த்து விழித்திருந்து நேரம் எடுத்து ஜபிக்கிற அனுபவங்கள். ஜபத்தில் விழித்திருக்கிறதுன்னு சொன்னால் எதுக்காக ஜபம் பண்ணுன்றதாவது தெரியணும், என்ன ஜப கூட்டத்துக்கு வந்திருக்கிறோன்னாவது தெரியணும், என்ன ஜப குறிப்பு கொடுத்துருக்குறாங்கன்னாவது தெரியணும். சில ஆட்கள் நம்மள ஜபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தூங்குவீங்க. ஒரு ஜப குறிப்பு கொடுத்தா இன்னொரு ஜப குறிப்புக்கு என்ன செய்யும்? ஜபத்தை கேட்கிறவரே அவர் கேட்பாரு, என்னத்துக்கு ஜபம் பண்ண சொன்னோம், என்னத்துக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் எழுணும். நம்ம ஆட்கள் சில கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவான் பாருங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்திலே விழித்திரு, கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா சோதனைகள், போராட்டங்கள், பாடுகள் வருகிற போது ஜாமக்காரன் சொல்லுகிறான், பகல் முழுவதும் ராம் முழுவதும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஜெப வாழ்க்கை. வருஷத்தை ஆரம்பித்த நாட்கள் எவ்வளோ பொருத்தனைகள், எவ்வளோ காரியங்கள் எல்லாம் தாண்டி கடைசியில் வந்துட்டோம். இன்னும் இருக்கிறது கொஞ்ச நாட்கள் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்பதான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறணும்னு சொன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறவைகள். எருசலேமை தேவன் சிறப்படுத்த விரும்புகிறார், புகழ்ச்சியாய் வைக்க விரும்புகிறார். அப்போ நம்முடைய வாழ்வில் அவன் சொல்லுகிறான், என்னுடைய காரியங்களை உணர்ந்து நான் என்ன செய்கிறேன், விழித்திருக்கிறேன். 2வது அங்க 21:8 சொல்லுகிற போது சொல்லுகிறான், என் காவலிலே நின்று. கவனிக்கிறீங்களா? 21:8 என்ன சொல்லுது? சொல்லுகிறான், என் சத்தமா சொல்லுங்க, என் காவலிலே நின்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவைகள் உன் காவலில் இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கணும். ஒரு ஜாமக்காரனுக்கு என்ன தெரியணும்னு சொன்னா, அந்த அலங்கத்துக்குள் இருக்கிறவைகளை குறித்த தெளிவு இருக்கணும். எதெல்லாம் என் கையில இருக்கிறது, எவைகளுக்கு நான் காவலாளியாய் இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். என் உக்ரானத்துவம் எது? தேவன் என்னை எந்த இடத்துல, எந்த உக்ரானத்துவத்திலே எவைகளை காக்கும்படி வைத்திருக்கிறார், இதை உணர்ந்து கொள்ளணும். ஒரு ஜாமக்காரனுடைய வேலை என்னன்னு சொன்னா, மதில் மேலே நிற்கிறான். மதில் மேலே நின்று கொண்டு இருக்கிறவனுடைய வேலை என்னன்னு சொன்னா, தன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டதான அந்த நற்பொருள், தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள். பாருங்க, இந்த காவல், அவன் சொல்றான் என் காவல் சொன்னா 2 வகையானவைகள். ஒன்று தன்னைத்தான் காத்து கொள்ளுகிறது. தன்னைத்தான் காத்து கொள்ளுகிறதுல வேதம் என்ன எதிர்பார்க்கிறது சொன்னா, அநேக வார்த்தைகள். சங்கீதம் 141:3 சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். என் வாய்க்கு, பின்னால கவனிக்கிறீங்களா? வாலிப்பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். ஏன்னா வாய் தான் பாருங்க பல நேரங்களில் சத்ருவா மாறி எதையாவது சொல்ல போய் எதையாவது சொல்லி நம்ம ஒன்று சொல்ல அது ஒன்று என்ன செய்யுது. அப்போ அவன் சொல்லுகிறான், நான் வந்து மதில் மேலே நிற்கிறேன், நான் ஒரு காவல்காரன், நான் என்ன செய்யணும்னு சொன்னா என் வாயை முதல் காத்துக்கணும். அவன் சொல்லுகிறான், என் வாய்க்கு காவல் வையும். எல்லா வகையிலும் ஏன் வாய்க்கு காவல் வைக்கணும்னு சொன்னா, அதுதான் பல நேரங்களில் பிரச்சனை கொண்டு வருகிறது. அது சொல்லுகிறான், என் உதடுகளின் வாசல்களை என்ன செய்யும், கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க, கவனமா அதுல இருந்து என்ன செய்யணுமா. ஏன்னா ஆண்டவர் மத்தேயுல 15 சொல்லும்போது சொல்லுகிறார், மனுஷனுடைய அந்த அந்த வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது அவனை என்ன செய்யுமா, தீட்டுப்படுத்தும்னு சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதுன்னு சொன்னா, இதை நீங்கள் காத்து கொள்ள வேண்டிய, என்னுடைய உக்ரானத்துவத்தை நான் உணர்ந்திருக்கிறேன், பொறுப்பை உணர்ந்திருக்கிறேன், கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை உணர்ந்திருக்கிறேன், பேசுகிற வார்த்தைகளிலே கவனம் இருக்கணும். அது மாத்திரம் அல்ல, நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். இருதயத்தை என்ன செய்யணுமா, எல்லா காவலோடும் காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்திலிருந்து. அப்போ நீங்க கவனிங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, என்னுடைய உக்ரானத்துவத்திலே நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, இவைகளை காத்து கொள்ள வேண்டும்.
என் இருதயத்தை காத்து கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். மத்தேயு 15 ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிற போது சொல்லுகிறார், இருதயத்திலிருந்து பொல்லாதவைகள் புறப்பட்டு வருமா. 18-19 வசனங்கள்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாதவைகள், தூஷணங்கள், களவு, விபச்சாரம், என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் எங்கிருந்து வருகிறதா? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். உன் வாயை காத்துக்கொள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். உன் கண்களை காத்துக்கொள். பாகமம் 4:19 அப்படித்தான் சொல்லுகிறது. வானத்துக்கு உன் கண்களை ஏறெடுத்து தேவன் உண்டாக்கின சூரிய சந்திர அந்த அவைகள் எல்லாம் தொடுது சேவியாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். கண்களை காத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் கண்களை, செவிகளை, வாயை, இருதயத்தை பிரசங்கி 5:1 பிரசங்கி சொல்லுகிறான், தேவாலயத்துக்கு போகிற போது உன் நடையை காத்துக்கொள். வழி விலகி நடக்காதபடி ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? என்னை காத்து கொள்ளுகிறதுலே. ஏன்னா காத்துக்கொள்ளணும். இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுன்னு சொன்னா லூக்கா 8:12 லூக்கா எழுதுகிறார், பிசாசு வந்து உள்ள இருக்கிற வசனத்தை தூக்கி வெளியே போட்டுருவான். உன் இருதயத்துக்கு காவல் வை. உன் இருதயத்துக்கு நீ காவல் வைத்தாக வேண்டும். இல்லைன்னு சொன்னா பிசாசானவன் வந்து என்ன செய்வானா? அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிறதானே அந்த வசனங்களை வெளியே பொறுக்கி போட்டு விடுவான். பாதுகாக்க வேண்டியவைகள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுகிறான், என் காவலிலே நிற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உணர்ந்து கொள்ளணும், நான் யார், என் உக்கிரானத்துவம் என்ன. தேவன் சொல்லுகிற போது சொன்னார், எசேக்கியேல் 33:7 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 33:7 கவனியுங்கள். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நல்லா கவனிங்க. தேவன் நம்ம எப்படி வைத்திருக்கிறான்னு சொன்னா, நம்முடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய வேலை ஸ்தலங்களுக்கு அல்லது உங்கள் வியாபார ஸ்தலங்களுக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறார் சொன்னா, ஒரு காவற்காரனாக வைத்திருக்கிறார். காவற்காரன் என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா, இரவும் பகலும் விழித்திருக்க வேண்டும். அவனுக்கு அவனுடைய எல்லாவற்றையும் அவன் காத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டேன்னு சொன்னா, என்னுடைய உக்கிரானத்துவம். எசேக்கியேல் 33 முதல் 6 வசனங்களை வாசிக்கிற போது ஆண்டவர் சொன்னுகிறார், பிரச்சனை வருகிற போது, பட்டயம் வருகிற போது, காவற்காரனே, ஜாமக்காரனே, நீ என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா, எக்காலம் ஊதி அவர்களை எச்சரிக்க வேண்டும். எக்காலம் ஊதி நீ எச்சரிக்கிற போது அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினா அவங்க என்ன செய்வார்களா? பிழைத்துக் கொள்ளுவார்கள். அந்த இரத்தப்படி என்ன செய்ய மாட்டேன், உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஒரு வேளை வருதுன்னு தெரியுது, பிள்ளைங்க வழி மாறி போகுதுன்னு தெரியுது, பிள்ளைகள் கெட்டு போகிற சூழலுக்குள்ளாக போகுதுன்னு தெரியுது, தவறான நண்பர்களோடு கூட சிநேகிதம் இருக்குன்னு தெரியுது, தவறான பழக்கங்களுக்கு கூட கடந்து போகிறான்னு தெரியுது. எல்லாம் தெரிந்தும் எச்சரிக்காமல் போனால் அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் இரத்தப்படி யார்கிட்ட கேட்பன்னு சொல்றாரு? ஆண்டவருடைய வார்த்தை. அவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியின் இடத்திலே, பட்டயம் வருகிறதை கண்டு நீ எச்சரிக்காமல் போனால் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும். இதுதான் தேவன் விரும்புகிறது, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறவைகள். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், நீதி, உண்மை, இவைகளின்படி நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி நீ எச்சரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ எச்சரிக்காமல் போனால் யார்கிட்ட கேட்பாரா? ஆண்டவர் நம்ம கிட்ட சொன்னா நம்ம என்ன செஞ்சிடணும்? சொல்லிட்டு போயிடணும். அவர் சொல்றாரு, கேட்டாலும் கேட்கலனாலும் என்ன செய்ய, சொல்லிடு. உன் வேலை என்ன? உன் வேலை சொல்லிடு. நம்ம அப்படிதான் ஆண்டவர் சொன்னா சொல்லிடணும். கேட்டா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கேட்காம போனாலும் கர்த்தர் என்கிட்ட என்ன செய்ய மாட்டாராம். ஒவ்வொருவருக்கும் அந்த உக்கிரானத்துவம் உண்டு. உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து தேவன் யாருகிட்ட கேட்பார்? உங்ககிட்ட தான் கேட்பார். நான் சொன்னனே, உன் காரியங்களை வெளிப்படுத்தினேனே, இவைகளை பேசினேனே, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் சொன்னேனே, இவைகளை நீ என்ன செய்துட்டே விட்டு விட்டாய். இப்போ பிரச்சனைகள் மாறி போகிறது. ஆண்டவர் சொல்லுகிற போது எசேக்கியேல் கிட்ட பேசுறாரு, ஐயா, இவைகளை நீ செய்யாதபடினால் பட்டயம் வந்து அவங்களை என்ன செய்கிறது? மாறிக்கொண்டு போகிறது.
யார்கிட்ட ரத்தப்பழிய கேட்பாராம், நீ உன்னை நிக்க வச்சிருந்தானே, மதில் மேலே நின்று கொண்டு இருந்தாயே, மதில் மேலே காவல்காரனாக வைத்திருந்தாயே, சும்மா என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், பட்டயத்தை கண்டு நீ என்ன செய்ய வேண்டுமா, எக்காலம் ஊதணும். சும்மா அப்படி இந்த பட்டர் தாட ஒரு வேலை தான். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, பரவாயில்ல பாஸ்டர், கர்த்தர் என்னையே ரட்சித்து இருக்கிறாருன்னா என் பிள்ளைங்களையும் எக்காலம் அப்படியெல்லாம் இல்லை. எக்காலம் ஊதுனா என்ன ஆகும்? சும்மா ட்ரெயின் முன்னாடி என்ஜினுக்கு முன்னாடி போய் நில்லுங்க, அவன் ஹார்ன் அடிக்கும் போது மாத்திரம் நின்று பாருங்க, என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும், காதெல்லாம் என்ன செய்யும், அதிரும். அப்படி இருக்கணும். எக்காலம்னா சும்மா இல்லை, பரவாயில்ல இல்லை. பட்டயம் வந்து வாரி கொண்டு போனால் உக்ரானத்துவம் உள்ள நீ கணக்கு கொடுக்கணும். ஏன் சொன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஒன்னு சாமுவேல்ல பாருங்க 17 நீங்க வாசிக்கிற போது தாவீது சொல்லுகிறான் 34, 35 வசனங்களிலே, ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து என் மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை என்ன செய்ததான் வாயில் பிடித்து கொண்டு போனது. ஒரே ஒரு ஆடுதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. ஏராளமான ஆடுகளை தாவீது மேய்த்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது ஒரு ஆட்டை. வாசிங்கள் அந்த வசனம் 34. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து, நல்லா கவனிங்க, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. கவனிங்க, அவர் சொல்லுகிறான், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். பாருங்க, அவன் சொல்லுகிறான், என் மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை சிங்கமும் கரடியும் பிடித்து கொண்டு போனது. சரி, பரவாயில்ல, போனா போதுன்னு என்ன செய்ய முடியாது. 100 ஆடு இருக்கிறது, ஒன்று தொலைந்து போனால் அவன் என்ன செய்வானா, 99 விட்டு விட்டு ஒன்றை தேடாமல் இருப்பானோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் எல்லாவற்றிலும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் ஒருவேளை 99 பர்ஃபெக்டா இருக்கிறது, இந்த ஒன்று தான் பாஸ்டர் சொல்லுகிறாரு. ஒன்னையும் என்ன செய்யக்கூடாதான், தேவன் எதிர்பார்க்கிறாங்க. சொல்லப்பட்டிருக்கிறது 99 ஆடுகள் பத்திரமா தான் இருக்கிறது, எல்லாத்திலையும் சரியா தான் இருக்கிறான். இந்த ஒண்ணு மாத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். தாவீது சொல்லுகிறான், ஒரே ஒரு ஆட்டை தான் பிடித்து கொண்டு போனது, நான் விடல, தொடர்ந்து போகிறான். ஏன்னா அந்த ஆட்டை திருப்பி கொண்டு வருகிற வரையிலும் தொடர்ந்து போகிறான். தொடர்ந்து போய் என்ன செய்தானா, அதை பிடித்து அதை அடித்து அதன் வாய்க்கு அந்த ஆட்டை என்ன செய்கிறான், தப்புவித்தான் என்று எழுதப்பட்டு. ஏன்னா நான் உக்ரானத்துவம் உள்ளவன், என் மந்தையில் இருக்கிற ஒன்று கொண்டு போய் விட முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். நமக்கு அந்த உக்ரானத்துவம் இருக்கிறது. உன் காவலிலே இருக்கிறவைகளுக்கு நீதான் யாரு, உக்ரானத்துவம், காவல்காரனாக வைத்திருக்கிறேன். குடும்பமா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், அல்லது தேவன் கொடுத்திருக்கிற சபையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீதான் உக்ரானத்துவக்காரன். நாகும் 2:1 நாகும் சொல்லுகிற போது சொல்லுகிறான், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சிதறடிக்கிறவன் வருகிறான், எக்காலத்தை ஊதுகிறவன் மேல இருந்து பார்க்கிறான். அவனோடு கூட பேசுகிற போது சொல்லுகிறார், அரணை காத்துக்கொள். பாதுகாப்பின் அரண்களை ஏற்படுத்தி வச்சிருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அரண்கள் சொன்னா உள்ளே வர முடியாதபடி. இந்த கோட்டைகள் எல்லாம் போய் பாருங்க, சுத்தி என்ன வச்சிருப்பான், அகடிகள் தோண்டப்பட்டிருக்கும். அகடிகள் என்ன வச்சிருப்பான், முதலைகளை விட்டுருப்பான். ஏன்னு சொன்னா உள்ளே யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, காவல் அரண்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன அரண் வைத்திருக்கிறாய், வீட்டை சுற்றி என்ன வைத்திருக்கிற, பிள்ளைகளை சுற்றி என்ன அரண் வைத்திருக்கிற, அல்லது உன் குடும்பத்தை சுற்றி உன் தொழில் என்ன அரண் சொல்லுகிறா, உன் அரனை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. வழியில் என்ன வச்சிருக்கணுமோ காவல் வைக்கணும். தேவனுக்கு மகிமை. ஒவ்வொரு நாளும் நிக்கணும். பரவாயில்ல, எப்படின்னா போவோம் வரும், அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நான் உக்ரானத்துவக்காரன், நான் காவல்காரன். அவன் சொல்லுகிறான், உன் காவலை, இந்த வசனங்கள் சொல்லுகிறது, அறையை கட்டியா என்ன செய்ய, கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் சிறப்படுத்தேனா ஒரு காவலாளியாய் உன் காவலுக்கு உன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். காவல் காக்கிறதுன்னு வந்தாச்சு, பொறுப்பு எடுத்தாச்சு. பொறுப்பு எடுத்து என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அதுக்காக நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, தகுதிப்படுத்தணும். நான் சொன்னா கேட்பானா,
கேட்க தான் கர்த்தர் ஒன்று என்ன வச்சிருக்கிறாரு, சொல்லிக்கொண்டே இரு. எது வரைக்கும் சொல்லணும்? மாறுகிற வரையிலும், மாற்றம் உண்டாகிற வரையிலும். மலையவே பார்த்து பேசினா அது என்ன செய்யும்? மாறும்னு சொல்றாருன்னா, ஒரு நாளும் ஒரு காவல்காரனாய் ஒரு உக்ரானத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்ல, அங்கே ஏசாயால அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், என் காவலிடத்திலே நின்று. பாருங்க, முதல்ல பார்க்கிறோம் நேரம் காலம் சொல்லுகிறான், இரவும் பகலும். இரண்டாவது சொல்லுகிறான், என்னிடத்திலே நீ கொடுத்திருக்கிறவைகள், என்னுடைய காவலிலே இருக்கிறவைகள். மூணாவது சொல்லுகிறான், நீர் என்னை வைத்திருக்கிற இடம், என் காவலிடம், எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறீங்க, அவைகளிலே. இன்னைக்கு என்ன உக்ரானத்துவத்தை வச்சிருக்கிறீங்க? ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை சரியா என்ன செய்யறோமான்னு பார்க்கிறோம். பொறுப்பை என்ன செய்யணுமா? அது ஊழியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், மற்ற எந்த காரியமா இருக்கட்டும், அதுல என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? தேவன் வைத்திருக்கிற இடத்துல அவன் சொல்லுகிறான், அந்த காலங்கள் முடிகிற வரையில். நெகேமியா 4 வாசிச்சு பாருங்க, 14வது வசனத்திலிருந்து நெகேமியா பேசுகிறான், அந்த ஜனங்களோடு கூட உங்களுடைய ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கிறேன், இந்த இடத்துல நில்லுங்க. ஒரு வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வேலை முடிகிற வரையில் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அவனவன் தன் காவலை காத்து கொள்ள வேண்டும். இடத்தை விட்டுட்டு போக முடியாது. ஏன் சொன்னா, நெகேமியா ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறான் எல்லா வேலைகளுக்கும். 3ஆம் அதிகாரம் நெகேமியா 3 வாசித்து பாருங்கள். அவன் தொடர்ந்து சொல்லுகிறான், ஒவ்வொரு இடங்களிலும் கட்டுகிற வேலைகளை செய்கிறதுக்கு ஆட்களை நியமித்திருந்தான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் கட்டினார்கள். மீன் வாசலை கட்டினான், ஊருணி வாசலை கட்டினான். அப்படியே லைனா யாரெல்லாம் எங்க கட்டணுமோ எல்லாவற்றையும் கட்டி கொண்டு வருகிறான். 4ஆம் அதிகாரத்தில் பேசுகிற போது சொல்லுகிறான், சன்பல்லாத்தும் தொபியாவும் எதிர்த்து வருகிற போது, சத்துரு வருகிற போது ஆட்களை கொண்டு வந்து என்ன செய்கிறானா? மதில் மேல் நிறுத்தி இருக்கிறான். மதில் மேல நிற்கிறவங்கிட்ட என்ன தெரியுமா பேசுகிறான்? நாம் மதிலின் மேலே சிதறப்பட்டவர்களாக நிற்கிறோம். உனக்கு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே நிற்கிறாய், உன் இடத்திலே நில்லு. பகல் முழுவதும் முழுவதும் என்ன செய்தார்களா? அவர்கள் ஆட்களை காவலுக்கு வைத்தார்கள். சூரியன் உதிக்கிறது துவங்கி நட்சத்திரங்கள் காணுமட்டாக. நட்சத்திரங்கள் பாருங்க, நட்சத்திரங்களிலிருந்து சூரியன் காணுமட்டாக. ஒவ்வொருத்தன் என்ன செய்தானா? தன் கையிலே ஆயுதத்தை பிடித்து கொண்டு ஒரு கையிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறான். நிறுத்தப்பட்ட இடத்திலே உக்ரானத்துவத்தை நீ விட்டுவிட முடியாது. ஏன் சொன்னா, கர்த்தர் உனக்கு கொண்டு போய் நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கான வேலையை கொடுத்திருக்கிறார். அதுல உண்மையாயிருக்கணும். காவல்காரன் தூங்கி போனா என்ன நடக்கும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிறவைகள், தேவன் எதிர்பார்க்கிறவைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ரொம்ப ஜாக்கிரதை. 2 சாமுவேல் 7:10 ஆண்டவர் சொன்னார், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தினேன். அந்த ஜனங்களை நாங்க கொண்டு வந்து அங்க குடியிருக்கணும், அங்க வாழணும், அங்க இருந்து அவர்கள் ஆளுகை செய்யணும், அங்க இருந்து அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்யும்படி கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். வைக்கப்பட்ட இடங்களை சங்கீதம் 92 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். இருக்கிற இடத்துல நிக்கணும், வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல நிக்கணும். உன் காவல் இடத்தை நீ உணர்ந்து கொள்ளணும். இந்த இடத்துல நான் நிக்கிறேன், நான் இங்க நிக்கலன்னா. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நீங்க இல்லைன்னு சொன்னா, அந்த இடத்தினுடைய அந்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழித்து விட்டு போவீர்கள் என்று சொன்னார், அல்லது அந்த வேலையை நீங்கள் மறந்து விடுவீர்கள் சொன்னார். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு வேலைக்கு போறீங்க, ஆபீஸ்ல என்ன சொல்லுவோம்? நீங்க அன்னைக்கு போறேன்னு என்ன சொல்லுவோம்? உன்னால என் வேலையே கெட்டு போச்சு. உன்னால பாருங்களேன், பல நேரங்களில் நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். உக்ரானத்துவத்தை உணர்ந்து கொள்ளணும். அது சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஒவ்வொரு நாளும். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், வாசியங்கள் 27:8 வாசியங்கள். நீதிமொழிகள் 27:8. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் சாணத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். அது சொல்லுகிறாரு, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே என்ன செய்கிறானா? ஏன்னா அவனுக்கு பாதி ஆட்களுக்கு பாருங்களேன், குடும்பத்தை குறித்து கவலை கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் சாப்பாடு உண்டு, அவருடைய மகிழ்ச்சி உண்டு, அவர் பாட்டும் போயிட்டு இருப்பார். யாரை பற்றியும் கவலைப்பாடு, நானே ராஜா, நானே மந்திரி, எனக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு நாள் வரும், தேவன் என்ன செய்வாராம்? உன்னை காவலாளியா வச்சிருந்தனே,
உக்ரானத்துவத்தை தந்திருந்தனே. அப்போ தேவ பிள்ளைகள் நல்லா கவனிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், இரவும் பகலும் வெடித்திருக்கிறேன், என் காவலில் உள்ளவைகளுக்கு நான் உத்தரவாதி, என் காவலிடத்திலே நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த பொறுப்பை உணர்ந்து என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, நிற்க வேண்டும். தேவ பிள்ளைகளாக அதை செய்கிற போது பாருங்க, அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான் அடுத்து அந்த எஸ்ஐயா 62:6 அடுத்த வசனம் பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தரை பிரசாபம் பண்ணுகிறவர்களே நீங்க என்ன செய்ய முடியாது, சும்மா இருக்கக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்துகிறதிலே தேவ பிள்ளைகள் அமைதலா இருக்க முடியாது. தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா பாருங்களேன், நம்முடைய காவலை உணர்ந்து கொள்ளுகிறது ஒரு புறம், அதற்கான அந்த காரியங்களில் நின்று ஜெபிக்கிறது ஒரு புறம் சொன்னா, இன்னொரு புறம் சொல்லுகிறான் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருங்க. வாழ்வில் அவர் மகிமைப்படணும். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறது. ஏன்னா அது சொல்லுகிறா, அவரை அமெரிக்கையா என்ன செய்யக்கூடாது, நீங்க அமெரிக்கையா இருக்கக்கூடாது. அவர் கிரியை செய்யும்படி என்ன செய்யணுமா, அவரை உயர்த்தி கொண்டு இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்தி அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கணும். அவருடைய நாமத்தை பாருங்க, இங்க 1:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்க. அவர் என்னெல்லாம் செய்தார் என்ன செய்யணுமா, ஜனங்களுக்குள்ளே போய் சொல்லிக்கிட்டே இரு, ஆண்டவர் இதை செய்தார், தேவன் இவைகளை நடப்பித்தார், என் வாழ்க்கையில கர்த்தர் இவைகளை செய்தார். ஏன்னா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறதுல. அவருடைய நாமம் என்ன, நம்ம பாட்டு தெரியும், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஒரு 10 நாமம் சொல்லணும், என்ன பண்ணுவீங்க இப்போ? ஐயோ, திடீர்னு 10 கேட்டா ரொம்ப கஷ்டமா சார். 10 கேட்டா என்ன தெரியும், 10 கேட்டா தெரியும், அந்த 10 தான் எல்லாரும் சொல்லுவோம், அந்த 10 தான். பாருங்களேன், தேவனுடைய நாமத்தை நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க. அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார்னா, உயிரோடு இருக்கிறவர்களின் தேவன் அர்த்தம். தொடர்ந்து தலைமுறைகளை தாண்டி தலைமுறைகளுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 45:17 சொல்லுகிறது, உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். ஏன்னா அவர் தலைமுறைகளை தாண்டி தலைமுறைகளுக்கு சதா காலமும் தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தாரோ அப்படித்தான் எனக்கும் இருக்கிறார். ஈசாக்குக்கு எப்படி இருந்தாரோ அப்படித்தான் எனக்கும் இருக்கிறார். யாக்கோபுக்கு எப்படி இருந்தாரோ அப்படித்தான் எனக்கும் இருக்கிறார். அப்போ பாருங்களேன், இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை தேவனை என்ன செய்யும் சொன்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலை மகிமைப்படுத்த வைக்கும். அவரை பேசணும், அவருடைய காரியங்களை சொல்லணும். எஸ்ஐயா 63:7 சொல்லுகிறது, கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாக என்னெல்லாம் அவரிடத்தில் பெற்று இருக்கிறோம். பாருங்க சொல்லுகிறோம், வாசிங்கமோ. அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் பாருங்க சொல்றான், எவ்வளவுலாம் செய்திருக்கிறார். எவ்வளோ இரக்கம், எவ்வளவு தயவு. சும்மா நன்மை, கர்த்தர் நன்மை செய்தார்னு கூட சொல்லல. எப்படிப்பட்ட நன்மையா, மகா பெரிய நன்மை. அப்போ தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்று இருக்கிறோம், நன்றி அறிதல் உள்ளவர்களாய். தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் தான் இவைகளை செய்தார்னு சொல்லுகிற போது கர்த்தர் என்ன செய்கிறாரா, மகிமைப்படுகிறதை பார்க்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் இதை சொல்ல 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 அவர் என்ன செய்வாரா, இறங்கி கிரியைகளை நடப்பிப்பார். எப்படிப்பட்ட கிரியைகள் இங்கே வாசிக்கிறோம். செப்பனியா 3:19-20 சொல்லுகிறது, உன்னை சிறைப்படுத்தின எல்லாரையும், உன்னை சிறுமைப்படுத்தின எல்லாரையும் தண்டிப்பேன், உன் சிறையிருப்பை மாற்றுவேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை சேர்த்து கொள்வேன், பூமியில எல்லா பாடுகள் போராட்டங்களை தாண்டி உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். கர்த்தர் நம்மை பூமியில புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிற வரைக்கும் அவரை என்ன செய்யக்கூடாதான், சும்மா இருக்கு, அவரை அமர்ந்து இருக்க விடக்கூடாது. சங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற போது சொல்லுகிறான், அவரை என்ன செய்ய விடாதிருங்க, அவர் சும்மா இருக்க விடாதிருங்க. அவர் உங்களை, ஏன்னா தேவனை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா, மகிமைப்படுத்துகிற போது, கர்த்தர் எனக்கு இவ்வளோ செய்தார்னு சொல்லுகிற போது என் வாயினால் அவர்
புகழப்பட்டார். என் நாவினால் அவர் என்ன அப்போ தேவனை நாம் மகிமைப்படுத்த தேவன் இறங்கி வருவார். என் பிள்ளைக்கு இவ்வளோ செய்து இன்னும் நான் என்ன செய்யட்டும், உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படுமா, நீங்கள் அவரை உயர்த்த அவர் உங்களை எப்படி வைப்பாரா, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். சிறப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, சிரமற்ற வாழ்க்கையில் சிறப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையும் புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் திறப்பிலே நின்றாகணும். தேவ சமூகத்தில் நின்று என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, உக்ரானத்துவத்தை உணர்ந்து ஜபிக்கிறது ஒரு புறம், இன்னொரு புறத்திலே அவர் செய்த எல்லாவற்றுக்காகவும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும்.